வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான பார்வை பார்க்க போறோம். 18ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல தென்னிந்தியாவுக்கு வந்த பார்த்தலோமேயு சீகன் பால்கு பத்தி. நீங்க ஷேர் பண்ண ஆதாரங்களை பார்த்தா இவர் வெறும் ஒரு சமயப்பரப்பாளர் மட்டும் இல்ல. தமிழ் மொழி ஆய்வாளர், அச்சுக்கலையில ஒரு முன்னோடி, சமூக சீர்திருத்தவாதின்னு பல முகங்கள் இருக்கு அவருக்கு. ஆமா. உங்க ஆவணங்கள்ல சில தேதிகள்ல, அதாவது பிறந்த தேதி, தரங்கம்பாடி வந்த தேதியில கொஞ்சம் முரண்பாடு இருக்கு. ஆனா பரவாயில்ல, பொதுவா ஏத்துக்கிட்ட தகவல்களை வச்சு தென்னிந்திய வரலாறுல இவரோட தாக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதா இந்த ஆழமான ஆய்வோட நோட்டம். சரி, ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. 1706ல டென்மார்க் மன்னர் 4ஆம் ஃப்ரெட்ரிக் அவரோ அழிப்பின் பேர்ல சிகன் பால்கு தரங்கம் படிக்க வராரு. ஆனா வந்த உடனே நிலைமை சரியில்லை இல்லையா? ஆமா. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, உள்ளூர் ராஜாவும் சரி, டேனிஷ் கவர்னரும் சரி, இவரை ஒரு ஸ்பை உளவாளியோன்னு சந்தேகப்படுறாங்க. அப்படியா? ஆமா. கப்பல்ல இருந்து இறங்குறதுக்கே 3 நாள் பர்மிஷன் இல்ல. அப்புறம் ஐரோப்பியர்களோட தங்கவும் இடம் கொடுக்கல. அட கடவுளே! ஆனா பாருங்க, இங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். இந்த ஆரம்பகால புறக்கணிப்பு இருக்கு இல்லையா, இதுதான் அவரை உள்ளூர் மக்களோட எளிய வாழ்க்கைய ரொம்ப பக்கத்துல பார்க்க வச்சது. அவங்களோட இணைய ஒரு வாய்ப்பா அமைஞ்சது. ஓ, அப்போ இந்த நிராகரிப்பு ஒரு வகையில நல்லதுக்கு தான் சொல்ல வரீங்களா? அதாவது இதுதான் அவரை தமிழ், போர்ச்சுகீஸ் எல்லாம் கத்துக்க தூண்டி இருக்குமோ, மக்களோட தேவையை புரிஞ்சுக்க. நிச்சயமா. இது அவரோட அப்ரோச்சே மாத்திருச்சு. வெறும் சமய பிரச்சாரம்ங்கிறத தாண்டி உள்ளூர் சூழல்ல ஆழமா வேரூன்ற இது உதவி இருக்கு. சரி, அதனாலதான் அவர் வெறும் மதமாற்றம்னு இல்லாம உடல் நலம், சாதி ஒழிப்பு, அப்புறம் பெண் கல்வின்னு சமூக அக்கறையோட செயல்பட்டாருன்னு சொல்றீங்க. கரெக்ட். ஆனா இந்த சமூக ஈடுபாடு அவருக்கு சிக்கலையும் கொண்டு வந்திருக்கு. உங்க குறிப்புகள் படி டேனிஷ் அதிகாரிகள் கிளர்ச்சி வந்துருமோன்னு பயந்திருக்காங்க. ஆமா. அதனால ஒரு விடவை பெண்ணுக்காக வாதாடினதுக்காக 1707-8ல 4 மாசம் சிறை. பேனா, மை, பேப்பர் கூட கிடையாதான். அந்த சூழல்ல தான் இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்குது. அப்போ இந்திய கிறிஸ்தவங்களை ஐரோப்பிய சர்ச்ல அனுமதிக்கல. ஓ, அப்படியா? அதனால அவர் 1718ல புதிய ஜெருசலேம் ஆலயம்னு ஒரு தனி சர்ச்சே கட்டினாரு. அதுல தமிழ்ல வழிபாடு நடத்தினாரு. இது இந்திய சூழலுக்கு ஏத்த மாதிரி ஒரு சபையை உருவாக்கணுங்கிற அவரோட நோக்கத்தை தெளிவா காட்டுது. அடுத்து மொழி மேல அவருக்கு இருந்த ஆர்வம் பயங்கரமா இருக்கு. குழந்தைங்களோட மணல்ல எழுதி கத்துக்கிட்டது, சாப்பாட்டு நேரத்துல தமிழ் நூல்களை மத்தவங்கள வாசிக்க சொல்லி கேட்டு புரிஞ்சுகிட்டதுன்னு என்ன ஒரு டெடிகேஷன். ஆமா. கொஞ்ச காலத்திலேயே 20,000 சொல் கொண்ட அகராதி, அப்புறம் அது 40,000 ஆச்சுன்னு சொல்றாங்க. 1716ல லத்தீன்ல முதல் தமிழ் இலக்கணம், அதுக்கு முன்னாடியே 1708ல 161 தமிழ் நூல்களை பத்தி பிப்ளியோதேசிய மலபார்க்கேன்னு ஒரு புத்தகம். லிஸ்ட் பெருசா போகுது. இதுல ஹைலைட்டே 1715ல தமிழ் புதிய ஏற்பாட்டை அச்சடிச்சு வெளியிட்டதுதான். ஒரு இந்திய மொழியில வந்த முதல் பைபிள் இதுதானே? ஆமா, அது ஒரு மைல்கல். இதுக்கு அச்சு இயந்திரம் தேவைப்பட்டுச்சு. 1712ல லண்டன்ல இருந்து வந்த மிஷனோட எழுத்து ரொம்ப பெருசா இருந்திருக்கு. அப்போ அவர் செஞ்ச ஒரு காரியம், அடேங்கப்பா, உள்ளூர் ஆசாரிங்களை வச்சு சீஸ்ட்ன்னு இருக்குல்ல, பாலாடை கட்டி டப்பா, ஆமாமா, அத உருக்கி சின்னதா அழகா தமிழ் எழுத்துக்களை உருவாக்கியிருக்காரு. என்ன ஒரு புத்திசாலித்தனம்! பொறையாறுல ஒரு பேப்பர் மில், அதாவது கடுதாசி பட்டறை கூட ஆரம்பிச்சிருக்காரு. இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க. அந்த பிரிண்டிங் பிரஸ் வெறும் சமய நூல்களை மட்டும் அச்சடிக்கல. 1713ல இந்தியாவோட முதல் அச்சிட்ட கேலண்டர். ஓ, கேலண்டரா? ஆமா. அப்புறம் 1716ல அ கைட் டு தி இங்கிலீஷ் டங்னு ஒரு இங்கிலீஷ் கைட் புக். இது ஆசியாவிலேயே அச்சான முதல் இங்கிலீஷ் புக்கா கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. நம்பவே முடியல. இது தகவலை பரவலாக்குனதுல ஒரு பெரிய புரட்சி. அவர் கொண்டு வந்த ஒரு கருவி அவர் நினைச்சதை விட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அப்போ அவர் சமய பணிய தாண்டி ஒரு கலாச்சார ஆய்வாளராகவும் இருந்திருக்காரு. தென்னிந்திய தெய்வங்கள் கலாச்சாரம் பத்தி 1713ல எழுதின ஜீனியாலஜி ஆஃப் தி சவுத் இந்தியன் காட்ஸ் புக் எல்லாம் சொல்றீங்க. ஆனா இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, இந்த ஆய்வு வேலைய ஐரோப்பாவில இருந்த அவரோட கைட்ஸே எதிர்த்திருக்காங்க. அஞ்ஞான கருத்துக்களை பரப்புறது மிஷனரி வேலை இல்லைன்னு சொன்னதா உங்க சோர்ஸ்ல இருக்கு. இந்த எதிர்ப்பு அவர் எப்படி பேஸ் பண்ணாரு? இதுதான் அந்த காலத்தோட முரண்பாடு. சமய பணி வேறு, கலாச்சார ஆய்வு வேறுங்கிற பார்வை வலுவா இருந்துச்சு. இதனால ஹிந்து மதம் பத்தின அவரோட முக்கியமான பல ஆய்வுகள் அவர் இறந்து 150-250 வருஷம் கழிச்சுதான் வெளியே வந்துச்சு. ஓ மை காட்! ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான முரண்நகை இருக்கு. அவர் கொண்டு வந்த கல்வி முறை எல்லாருக்கும் பள்ளிக்கூடம், குருத்துவ பள்ளி, அப்புறம் இந்த அச்சுக்கலை டெக்னிக்ஸ் இருக்கு இல்லையா,
இதையெல்லாம் பிற்காலத்துல இந்து சீர்திருத்தவாதிகள் தங்களோட கருத்துக்களை பரப்பவும் அவங்க மரபுகளை வலுப்படுத்தவும் பயன்படுத்திக்கிட்டாங்க. அவர்